வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை பார்க்க போகிறோம். மாலை 5 மணிக்கு வெளியான மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அறிவிப்பு? முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பற்றி ஒரு அறிவிப்பு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து புதிய விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்பட்டிருக்கிறது. அனைத்து விதமான பாமர மக்களுக்குமே இந்த 1000 ரூபாய் கொடுக்கப்படுவது பற்றியான அறிவிப்பில் நிறைய பேர் அதிகமாக பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் 20,000 30,000லாம் வாங்கக்கூடியவங்களுக்குலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடையாது. தனிப்பட்ட நபரின் வருமானம் அல்ல, ஒட்டுமொத்த குடும்பத்தின் வருமானமும் சேர்த்து 30,000 இருந்தால் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையிலேயே ஒருவர் மட்டும் 30,000 40,000 சம்பாதித்தால் அந்த குடும்பத்திற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மிக முக்கியமான இரண்டாவது தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் பரவலான மழைப்பொழிவு பதிவாகி வருகிறது. குறிப்பாக நெல்லை, தென்காசி, நம்முடைய மதுரை, திண்டுக்கல், தேனி போன்ற மாவட்டங்களில் பரவலான மழைப்பொழிவு மிக பரவலான மதுரை போன்ற மாவட்டங்களில் கிட்டத்தட்ட தொடர் மழைப்பொழிவு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மூன்றாவது மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னா, நேற்று அக்ஷய திருதியை முன்னிட்டு கிட்டத்தட்ட 3 முறை தங்கத்துடைய விலை ஏறி இறங்கியது. இந்த 3வது முறை ஏறினாலும் கூட 55,000 வரைக்கும் போய் கூட 14,000 கோடிக்கு நேற்று ஒரே நாளில் நகையானது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை பார்த்திங்கன்னா வரலாறு காணாத அளவிற்கு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குஜராத் மாநிலத்தில் தேர்வு முடிவுகள் என்பது வெளியாகியிருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 82% மாணவர்கள் மட்டுமே பார்த்திங்கன்னா பாஸ் ஆகியிருக்காங்க. ஸோ ரொம்ப எல்லா மாநிலங்களிலும் பொது தேர்வுகள் அப்படின்றது நடைபெற்று இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் செல்லப்பிராணிகள் யாருன்னா வீட்டில் வளர்க்குறீங்க, குறிப்பாக நாய் யாருன்னா வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உரிமம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறார்கள். காரணம் என்னென்னா, ரீசன்ட் டைமில் ஒரு வளர்ப்பு நாய் சிறுமியை கடித்து அந்த சிறுமி இறந்தது அனைவருக்கும் தெரியும். ஸோ அதனால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. உரிமம் இல்லை அப்படின்னா அந்த நாய் பார்த்திங்கன்னா பறிமுதல் செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டம் மலைகளின் அரசு என்று அழைக்கப்படக்கூடிய கொடைக்கானலில் சுற்றுலா தலமான கொடைக்கானத்தில் மலர் கண்காட்சி நடைபெறப் போகுது. மே 17, 18, 19 அன்று பாஸ் இருக்குமா இருக்காதான்றது தெரியல. பாஸ் இருந்தால் ஒன்றுமே இல்லை, 2 மினிட்ஸில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை பார்த்திங்கன்னா பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.